உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சீதா, ஏன் கம்மல கழட்டி மாட்டிட்டு இருக்க? அழுக்கான மாதிரி இருந்துச்சு, பளிச்சுன்னு இல்ல, அதான் க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இந்த வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது க்ளீன் பண்ணல. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல. அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்க பாரு. இந்த முறைப்பு கூட மாறல. சொல்ல போனா வயசாக ஆக அழகாயிட்டே போற. சிரிக்காத சீதா. எனக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சாப்பாட்டை அள்ளி போட்டு உண்டாகிட்ட. சரிதான், உன் கையால பாயசம் பண்ணு, உன் கையால சாம்பார் வைன்னு சொல்லுவீங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். இந்த வீட்ல சிஸ்டம் சரியில்லை, நிறைய மாத்தணும். குண்டா இருக்கும்னு வருத்தப்படுற எல்லாருக்கும் அளவு சாப்பாடு தான். 2 சப்பாத்தி தான், அதுவும் நெய்யெல்லாம் போடாம. அது மட்டும் இல்ல, அப்புறம் ஸ்வீட் அதையும் குறைக்கணும். வேற ஐயோ அம்மாடி, லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்க. நீ எந்த சிஸ்டத்தையும் மாத்த வேண்டாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு பரிமாறுற பாசம் இருக்கே, அந்த கொஞ்சோண்டு சாப்பாட்டுல தான் என் வயிறும் மனசும் நிறைஞ்சு போகுது. புரியுதா? அதனால நீ எதுவும் மாத்த வேண்டாமா? யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குண்டாயிட்டேன்னு சொன்னாங்களே. அந்த பையன் இனிமே உடம்ப குறைக்க ஈவினிங் வாக்கிங் போயிடுவான். அதுக்காக பொண்டாட்டியோட பாசத்தை விட முடியுமா? ஆமா, எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஆளையே காணும். அதுவா, விஜய் கூட மாடியில இருந்தேன். பாவம், காவியா கண்மணி போனதும் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆமா, ரேவதியா உடனே கிளம்பிட்டா? நான் பேசுனதுல மாப்பிள்ள எதுவும் கோச்சிக்கிட்டாரா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் தான் கிளம்ப சொன்னேன். சரி. ஏன் சீதா, 2 நாள் தங்கிட்டு போக சொல்ல வேண்டியதானே? இல்லங்க, அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கிட்டோம், அதுக்கு தான். அதுவும் சரிதான். சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள அவளை நல்லா பாத்துக்கிட்டா சரிதான். இவளும் எதுக்கு எடுத்தாலும் ஓடி ஓடி வந்துட்டா பிரச்சனை எப்படி சரியாகும்? நாமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையா சொல்லுங்க? ஆனா அங்கேயே இருந்தா தானே அதை சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லங்க, அவருக்கும் பிள்ளைங்களை பார்க்கணும்னு இருக்காதா? பிள்ளைங்களுக்கும் அப்பாவை பார்க்கணும்னு இருக்கும்ல? ஆமா சீதா, பிள்ளைங்க கிட்ட அவர் பாசமா தான் இருக்காரு. நல்லபடியா வாழ்ந்தா நமக்கும் சந்தோஷம் தானே. காவியா கண்மணி பேர்ல பணம் போடுறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுவே அவங்களுக்கு டென்ஷன் பாதி குறைஞ்சிருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. ரேவதி இனிமே இங்க வந்தாலும் தங்க வைக்க கூடாது, ஒரே நாள்ல அனுப்பிச்சிடணும். எதை எப்படி செய்யணும்னு உனக்கு யாராவது சொல்லி தரணுமா என்ன? நீ பாத்துக்க சீதா. இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நடந்த விஷயம் மட்டும் இவருக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வேதனைப்படுவாரு. இந்த ரேவதி இப்படி பண்ணிட்டாளே. அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே நான் பண்ண என்னமா இருக்கு? சும்மா இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க வேண்டியதுதான். அப்பா, இத்தனை வருஷமா எங்க எல்லாருக்காகவும் தானே வாழ்ந்தீங்க, இனிமே உங்களுக்காக சந்தோஷமா வாழுங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதாமா என்னோட சந்தோஷமே இருக்கு. அப்போ உங்களுக்குன்னு எந்த ஆசை, விருப்பம், சந்தோஷம்னு எதுவுமே இல்லையாப்பா? இருந்துச்சு, காலப்போக்குல எல்லாம் காணாம போச்சு. இது பாருங்க, அதெல்லாம் எங்கேயுமே போகாதுப்பா, இங்கதான் இருக்கு. இங்கயா?
எங்க? வாங்க நான் காட்டுறேன். வாங்க ம். உட்காருங்க. சரி. இந்தாங்க. இந்தாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படிமா தெரியும்? என்ன ரேவதி, ராஜா, ரவி மாதிரி நினைச்சீங்களா? நான் மலர்ப்பா. அது இருக்கட்டும், ம். எனக்கு சுஜாதா, ஜெயகாந்தன், ஜெயமோகன் இவங்கெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு தெரிஞ்சதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்ன எத்தனையோ முறை புக்ஸ் வாங்க கடைக்கு கூட்டு போயிருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இவங்க புக்ஸ் எல்லாம் ஆசையா கையில எடுத்துட்டு போகும்போது அப்படியே அதை விட மனசு இல்லாம திரும்ப வச்சுட்டு வரத நான் பல முறை பாத்திருக்கேன்பா. ஓ, அப்பெல்லாம் நீ என்கிட்ட எதுவும் கேட்டது இல்லையே? ஒருவேளை அப்போ உங்களுக்கு அது முக்கியமான செலவில்லாம தோணிருக்கலான்னு நான் நினைச்சேன்பா. சரியாதான் புரிஞ்சு வச்சிருந்திருக்க. நான் தான் சொன்னேன்ல, நான் மலர்ப்பா. ஆனா இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அப்பா, எதிர்பார்க்காம இருக்கும்போது கொடுத்தாதான் அது சர்ப்ரைஸ். இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? உங்களுக்கு இதே போல மாசம் மாசம் 5 புக்ஸ் வாங்கி தரேன். நீங்க சந்தோஷமா வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓ, அப்பாவுக்கு வேலை கிடையாது, யாரையும் தொந்தரவு பண்ணாம ஒரு மூலையில உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கட்டுமேனு பாக்குற. சாச்சா, அப்படியெல்லாம் இல்லப்பா. வேற எப்படி? புக்ஸ் வாசிச்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்லப்பா, உங்களுக்கு Facebookல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரேன். அதுல நீங்க வாசிக்கிற புத்தகங்களை பத்தி எழுதுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எதை வேணாலும் எழுதலாம். அதுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாராட்டுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, ஏன் சண்டை கூட போடுவாங்க. ஜாலியா பொழுது போகும் தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டவே வேண்டாமா. அப்பா, சரி சரிப்பா, நீங்க படிங்க, நான் ரூமுக்கு போறேன். ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.